ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறேன். இன்றைய தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யோசுவா 1 முதல் 9. தியான வசனம் 7ஆம் வசனம். யோசுவா 1:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெங்கும் புத்திமானாய் நடந்து கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட மக்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் நடந்து திரிந்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட கானான் தேசத்திற்கு வெகு அருகில் வந்து விட்டார்கள். இதுவரை அவர்களை நடத்தியது மோசே. மோசேயின் மேன்மையான தலைமையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் அருகிலே அவர்கள் வந்து விட்டார்கள். இதுவரைக்கும் மோசேயினுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் இன்றியமையாததாக இருந்தது. இனிமேல் இஸ்ரவேல் சரித்திரத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களில் யோசுவாவின் தலைமைத்துவம்தான் முதுகெலும்பு போன்று முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தன்னுடைய கோலினாலே அவன் நடத்தி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இனிமேல் அவர்கள் யோசுவாவினுடைய கரத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது யோசுவாவுக்கு அந்த கோல் தேவைப்படாது, மாறாக பட்டயம் கையிலே தேவை. ஏனென்றால் இனி வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் முன்பாக அவன் செய்ய வேண்டிய யுத்தங்கள் ஏராளமாக இருந்தது. பல யுத்தங்கள் வாயிலாகத்தான் மக்களை கானான் தேசத்திற்குள் வழிநடத்த முடியும். அதற்கு தேவை மோசேயினுடைய மேய்ப்பனின் கோல் அல்ல, யோசுவாவின் பட்டயம்தான் தேவை. இதைத்தான் ஆண்டவர் அழகாக திட்டமிட்டார். ஒன்று முடியும் போது இன்னொன்று ஆரம்பிக்க வேண்டும். மோசேயினுடைய முடிவு யோசுவாவின் ஆரம்பமாக இருக்கிறது. மோசே மரித்து விட்டான். அவரது மரணத்திற்கு பின்பு யோசுவா இஸ்ரவேல் மக்களை எப்படி வழிநடத்துவது என்று எண்ணி அவன் பயந்தான், திகைத்தான். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெங்கும் புத்திமானாய் நடந்து கொள் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல யோசனை. நாம் எங்கு சென்றாலும் போகும் இடம் எல்லாவற்றிலும் புத்தியாய் நடந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் சில சூழ்நிலைகளில் அவசரப்பட்டு, அவசரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற பழமொழிக்கு இலக்காகி